சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை முன்பு போதையில் மதுப்பிரியர்கள் ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்தான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நிர்மல் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் நிர்மல், இவர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள்? இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் எழுதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? வணக்கம். புதுவண்ணாரப்பேட்டை கிராஸ் ரோடு பகுதியில் அரசு மதுபான கடை உள்ளது. இந்த கடை எதிரே தினந்தோறும் சாலையில் அமர்ந்து பூட்டி கிடக்கும் கடைகளுக்கு முன்பு மதுப்பிரியர்கள் மது அருந்தி வருகின்றனர். இந்த கிராஸ் ரோடு சாலையில் தினந்தோறும் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்லும் பெண்கள் என இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள அரசு மதுபான கடை அருகில் சிலர் மது அருந்தி கொண்டிருந்தனர். அப்போது அவர்களுக்குள் திடீரென தகராறு ஏற்பட்டது. இதனால் 4க்கும் மேற்பட்டோர் ஒருவரை தாக்கிக் கொண்டனர். அருகில் இருந்த காலி மது பாட்டில்களை கொண்டு ஒருவரை தாக்கிக் கொண்டதால் அந்த பகுதி பெரும் பரபரப்பை ஏற்பட்டது. இது போன்று அடிக்கடி தகராறு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் இடையூறாக பாட்டில்களை சாலையில் போட்டு உடைப்பதாகவும் இதனால் அச்சத்துடனே சாலையை கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வட சென்னையில் உள்ள ராயபுரம், ஆர்கே நகர், திருவேற்றூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் அரசு மதுபான கடைகளுக்கு இருக்கும் சாலையிலேயே மது அருந்துவதால் பெண்கள் மற்றும் மாணவர்கள் பாதிப்பு ஏற்படுகிறது. கடந்த ஆண்டு வட சென்னையில் மதுபான கடை முன்பு ஏற்பட்ட தகராறில் மட்டும் அந்த தகராறில் கொலைகளிலே முடிந்திருக்கிறது. சாலையில் அமர்ந்து மது அருந்துவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நிர்மல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.